ஆனந்தவான் நேயர்களுக்கு வணக்கம். தோட்டாச்சான் கதைக்குள் போவோமா? முதல் கிரேடை சார்ந்த 9 பிள்ளைகளும் டீச்சர் எல்லோருக்கும் மத்தியில் இருக்கும்படி சுற்றி சூழ்ந்து கொண்டு வெளியே வந்தார்கள். பிறகு ஒரு ஓடையின் விளிம்போரம் நடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். ஓடையின் 2 கரைகளிலும் பெரிய செர்ரி மரங்கள் வரிசையாய் நின்றன. அவை அண்மையில்தான் பூத்து குலுங்கி இருக்க வேண்டும். கண்கள் பார்க்க முடிந்த இடங்களில் எல்லாம் மஞ்சள் கடுகு பூக்கள் வயல்வெளி எங்கும் பூத்து கிடந்தன. ஓடை மறைந்த நீண்ட தூரத்திற்கு பிறகு அடுக்குமாட்டி கட்டிடங்கள், சேமிப்பு கிடங்குகள் என்று அந்த பகுதி நெருக்கமாய் இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் ஜியோகோகோகோ பெரும்பாலும் வயல்வெளியாய்தான் இருந்தது. புகான் பட்சு கோயில் இருக்கும் தூரம் வரை நாம் போகிறோம். மேலாடையில் முயல் வரைந்த பெண் சொன்னாள். அவள் பெயர் சாக்கோசான். நாம் போன தடவை போனப்ப அங்குள்ள குளத்தில் பாம்பு பார்த்தோம். சாக்கோசான் தொடர்ந்தார். தொடர்ந்து கோயிலிடத்தில் ஒரு பழைய காலத்து கிணறு இருக்கிறது. அதற்குள் ஒரு தடவை பாயும் நட்சத்திரம் விழுந்து விட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றார். குழந்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு பிடித்த எதை வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளலாம். வானம் நீளமாக இருந்தது. காற்று படபடக்கும் பட்டாம்பூச்சிகளால் நிறைந்திருந்தது. அவர்கள் சுமார் 10 நிமிடம் நடந்த பிறகு டீச்சர் நின்றார். சில மஞ்சள் பூக்களை காட்டி சொன்னார். இந்த கடுகு பூக்களை பாருங்கள். பூக்கள் ஏன் பூக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? குழந்தைகள் அனைவரும் தெருவை விட்டு அந்த பூவை சுற்றி மண்டியிட்டு தொடுவது போல் குழுமி அதை பரிசோதித்துக் கொண்டிருக்க டீச்சர் மகரந்த குழாய் மகரந்தம் பற்றி விளக்கி கூறினார். மேலும் டீச்சர் பட்டாம்பூச்சிகள் பூக்கள் மலர்வதற்கு எப்படி உதவுகின்றன என்பதையும் சொன்னார். ஆமாம், உண்மையிலேயே பட்டாம்பூச்சிகள் மிகவும் பிஸியாய் உதவி கொண்டிருந்தன. டீச்சர் மறுபடியும் பயணத்தை ஆரம்பித்தார். ஆகவே குழந்தைகள் பூக்களை பரிசோதிப்பதை விட்டுவிட்டு எழுந்து நின்றனர். ஒருவன் சொன்னான், அவை துப்பாக்கி குழலை போல் அல்லவா இருக்கிறது? தோட்டாச்சான் அப்படி நினைக்கவில்லை. ஆனாலும் மற்ற குழந்தைகளைப் போலவே மகரந்த குழாயும் மகரந்தமும் மிகவும் முக்கியமானவை என்பதில் உறுதியாய் இருந்தார். அவர்கள் அதற்கு பிறகு 10 நிமிடங்கள் நடந்த பின்பு மிகவும் அடர்த்தியாய் மரங்கள் நிறைந்த பூங்கா ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது. அந்த பூங்கா புகோன் புட்சு என்ற கோயிலை சுற்றி இருந்தது. அவர்கள் அதற்குள் நுழைந்ததும் குழந்தைகள் வெவ்வேறு திசைகளில் பிரிந்து ஓடினார்கள். பாயும் நட்சத்திர கிணறை பார்க்க விரும்புகிறாயா? சாக்கோசான் வினவினாள். தோட்டாசான் யதார்த்தமாகவே அதற்கு ஒப்புக்கொண்டு அவள் பின்னால் ஓடினாள். அந்த கிணறு கல்லினால் கட்டப்பட்டது போல் தோன்றியது. அது அவர்கள் நெஞ்சு உயரத்திற்கு இருந்தது. அதன் மேல் ஒரு மர மூடி இருந்தது. அவர்கள் மூடியை தூக்கி உள்ளே உற்று நோக்கினார்கள். தொட்டால் ஒட்டி கொள்ளும் அடர்த்தியான கருமையாய் உள்ளே இருந்தது. தோட்டாச்சானால் ஏதோ கான்கிரீட் அல்லது கல் துண்டு போலோ எதையோ பார்க்க முடிந்தது. அவள் கற்பனை செய்து வைத்திருந்தது போல எந்த ஒளிரும் நட்சத்திரமும் உள்ளே இல்லை. நிறைய நேரம் உள்ளே வெறித்து நோக்கிய பின் அவள் கேட்டாள், நீ ஏதாவது நட்சத்திரத்தை பார்த்த? இல்லவே இல்ல. சாக்கோசான் தலையாட்டினான். தோட்டாச்சான் ஏன் அது ஒளிரவில்லை என வியந்து நின்றார். பிறகு சிறிது நேரம் யோசித்த பிறகு அவள் சொன்னாள், ஒருவேளை அது தூங்கி இருக்கும். பெரிய வட்டமான கண்களை இன்னும் அகலமாக விரித்து சாக்கோசான் வினவினால், நட்சத்திரங்கள் தூங்குமா? நான் நினைக்கிறேன் அவ பகல் நேரத்துல தூங்கிட்டு பின்னாடி ராத்திரி எல்லாம் முடிச்சிருக்கும். அவள் சொன்னதில் அவளே நிச்சயமான உறுதியாய் இல்லாததால் இதை வேகமாக சொன்னாள். பிறகு குழந்தைகள் எல்லாம் ஒன்று போல் குழுமி கோயில் மைதானத்தை சுற்றி நடந்தார்கள். பிரதான மண்டபத்தின் அரை இருட்டில் இருந்த புத்தர் சிலையை பயத்துடன் நோக்கியவாறே 2 வாயிலிலும் நின்று கொண்டு கோயிலை பாதுகாத்துக் கொண்டிருந்த தேவ அரசர்களின் திறந்த வயிற்றை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள். தெங்கு பெரிய மூக்குடைய துஷ்ட தேவதையின் காலடி என்று சொல்லப்படும் கல்லில் செய்யப்பட்ட பெரிய காலடி தடத்தில் தங்களது கால்களை பதித்து மகிழ்ந்தனர். பிறகு குளத்தை சுற்றி துடுப்பு படகில் போகுவோரை ஹலோ என்றழைத்தவாறே மெல்ல நடந்து கொண்டே இருந்தார்கள். கல்லை சுற்றி கிடந்த மிளரும் கருப்பு கூழாங்கற்களை வைத்து அவர்கள் இதயம் நிறையும் வரை ஹாப்ஸ்காட்ச் நொண்டி போன்ற விளையாடினார்கள்.
எல்லோருமே டோட்டாச்சானுக்கு புதிதாக இருந்தது. இருந்தாலும் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பையும் உற்சாகமான சத்தத்துடன் வாழ்த்தி வரவேற்றார். சூரியன் வீழ ஆரம்பித்ததும் திரும்பி போவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று டீச்சர் சொன்னார். கடுகு பூக்களும் செர்ரி மரங்களுக்கும் நடுவே உள்ள பாதை வழியே பள்ளிக்கு போக குழந்தைகளும் தயாரானார்கள். அவர்கள் சுதந்திரமாயும் விளையாட்டாகவும் உணர்ந்த இந்த நடைதான் உண்மையிலேயே விஞ்ஞானம், வரலாறு, உயிரியல் பற்றி நுட்பமான பாடம் படித்த வேலை என்பதை அந்த குழந்தைகள் யாரும் உணர்ந்திருக்கவே இல்லை. டோட்டாச்சான் எல்லா குழந்தைகளும் ஏற்கனவே நம்பியாகி விட்டனர். எல்லாரையும் தன் வாழ்நாள் முழுவதும் தெரிந்ததை போல் உணர்ந்தாள். அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் வேளையில், நாளைக்கு நாம் மறுபடியும் நடக்க போவோம் என்று டோட்டாச்சான் கத்தினார். ஆமாம், நாம் போவோம். அவர்களும் குளித்துக் கொண்டும் தாண்டி கொண்டும் திரும்பி கத்தினார்கள். பட்டாம்பூச்சிகள் இன்னும் தங்கள் வேலையை பார்ப்பதற்காக பிஸியாக சென்று கொண்டிருந்தன. பறவைகளின் பாடல்கள் காற்றில் நிறைந்திருந்தன. டோட்டாச்சானின் இதயம் சந்தோஷத்தில் வெடித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் டோமாயிக்காகவும் டோட்டாச்சானுக்கு ஆச்சரியங்களை நிரப்பி வைத்திருந்தது. பள்ளிக்கு போவதற்குள் அவள் மிகவும் ஆர்வமாய் இருந்தாள். வீட்டை அடைந்தவுடன் அவளால் பேசுவதை நிறுத்தவே முடியவில்லை. ராக்கியிடம், அம்மாவிடம், அப்பாவிடம் பள்ளியில் அவள் என்ன செய்தாள், என்ன வேடிக்கைகளும் வினோதங்களும் அன்று நடந்தன என்பதை சொல்லாமல் அவளால் இருக்கவே முடிந்ததில்லை. இவ்வளவு போதும் என் அருமை மகளே, பேசுவதை நிறுத்திவிட்டு சிறிதளவு சாப்பிடு என்று கடைசியாக அம்மா சொல்ல வேண்டியிருக்கும். இந்த புதிய பள்ளியுடன் மிகவும் பழகி அதோடு ஏய்ந்து விட்டாலும் டோட்டாச்சானுக்கு இன்னும் மலையளவுக்கு பேசுவதற்கு தினமும் விஷயங்கள் இருந்து கொண்டே இருந்தன. அம்மாவும் இப்படி இருப்பது குறித்து களைப்படைந்தார். ஒரு நாள் ரயில் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் வழியிலே டோட்டாச்சான் டோமாய்க்கு பள்ளிப்பாட்டி இருக்கிறதா என நினைத்து பார்க்க தொடங்கினார். அதை அவ்வளவு சீக்கிரத்தில் தெரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவளால் பள்ளி செல்லும் வரை கூட காத்து கொண்டிருக்க முடியவில்லை. இன்னும் 2 ஸ்டேஷன்கள் கடக்க வேண்டியிருக்கும் போதே ஜியோகாக்காவுக்கு ரயில் வந்ததும் உடனே வெளியே குளிப்பதற்கு தயாராய் அப்போதே கதவருகே வந்து நின்று கொண்டிருந்தாள். ஸ்டேஷனுக்கு சென்று கொண்டிருந்த பெண்மணி முதலில் கதவருகே நின்ற சின்னஞ்சிறுமியை பார்த்து அவள் இறங்கத்தான் தயாராய் இருக்கிறாள் என இயற்கையாய் நினைத்தாள். ஓட்டக்கல் கோட்டில் ஓடுவதற்கு தயாராக இருக்கும் ஓட்ட வீராங்கனையை போல எந்தவித அசைவுமின்றி அவள் இருந்ததால் அந்த பெண்மணி, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஆச்சரியமா இருக்கே என்று முணுமுணுத்துக் கொண்டே சென்றார். ரயில் ஜியோகாக்கா ஸ்டேஷனுக்கு வந்ததும் டோட்டாச்சான் தீப்பொறியாய் பறந்து விட்டார். அந்த இளம் கண்டக்டர் ரயில் இன்னும் சரியாய் நிற்பதற்கு முன் ஒரு காலை ரயில்வே பிளாட்பாரமில் வைத்துக் கொண்டே ஜியோகாக்கோ ஜியோகாக்கோ என கூவிக்கொண்டிருக்கும் போதே டோட்டாச்சான் வெளிப்பாதை வழியாக ஏற்கனவே மறைந்திருந்தாள். ரயில்வே கார் வகுப்பறைகள் நுழைந்த கணமே டோட்டாச்சான் ஏற்கனவே அங்கிருந்த தாய்ச்சி நமனோச்சியை பார்த்து, தாய்சான், இந்த பள்ளிக்கு பாட்டு இருக்கா என வினவினாள். பௌதிகத்தை மிகவும் விரும்பும் தாய்ச்சான் சிறிது யோசித்த பிறகு, அப்படியா இல்லையே என பதிலளித்தார். அப்படியா? டோட்டாச்சான் யோசனையுடன் இழுத்து சொன்னார். சரி, ஆனா பாட்டு ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். என்னோட பழைய ஸ்கூல் இருக்குல்ல, அங்க ஒரு அருமையான பாட்டு இருந்தது. அவளும் தனது உச்சஸ்தாயில் அதை பாட ஆரம்பித்தாள். சென் சோப்பு குளத்தின் தண்ணீர் ஆழமில்லாமல் இருந்தாலும் அழகிய தோற்றங்களையும் கடந்து எங்கள் படிப்பு ஆழமானது. டோட்டாச்சான் அந்த பள்ளிக்கு குறுகிய காலமே சென்றிருப்பினும் அந்த பாடலின் வார்த்தைகள் மிகவும் கடினமாய் இருந்த போதிலும் அந்த பாடலின் ஞாபகம் வைத்துக் கொள்வதில் அவளுக்கு கஷ்டமே இருந்ததில்லை. அதனால்தான் அப்படி பாட முடிந்தது. தாய்ச்சான் மிகவும் கவரப்பட்டது போல் தோன்றினாள். அதற்குள் மற்ற மாணவ மாணவிகளும் வந்து விட்டதால் அவர்களும் கூட அவள் உபயோகித்த பெரிய வார்த்தைகளில் மயங்கி விட்டதாய் தோன்றியது. நமது ஹெட் மாஸ்டரை பார்த்து ஒரு பள்ளி பாடலை ஏற்றச் சொல்வோம், டோட்டாச்சான் சொன்னாள். ஆமாம், சொல்லுவோம் என மற்றவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் எல்லோரும் தலைமை ஆசிரியர் அலுவலகத்திற்கு படையெடுத்து சென்றார்கள். டோட்டாச்சான்
தனது பழைய பள்ளியின் பாடலை பாடுவதை கேட்ட பின்பும் குழந்தைகளின் வேண்டுகோளை கணக்கில் எடுத்துக்கொண்ட பின்பும், சரி குழந்தைகளே, நாளை காலை உங்களுக்காக ஒரு பள்ளி பாட்டை இயற்றி வைத்திருக்கிறேன் என்றார் தலைமை ஆசிரியர். நிச்சயமா நீங்க செய்வீங்க என்று கூட்டமாய் கோஷமிட்ட குழந்தைகள் கோர்வையாய் வகுப்பிற்கு திரும்ப ஆயத்தமானார்கள். அடுத்த நாள் காலை ஒவ்வொரு வகுப்பறையிலும் அனைவரும் மைதானத்தில் கூட வேண்டும் என அறிவிப்பு வந்தது. தோட்டாச்சான் ஆவலுடன் மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டார். மைதானத்தின் நடுவில் ஒரு கரும்பலகையை எடுத்து கொண்டு வந்து தலைமை ஆசிரியர் சொன்னார், இப்போது உங்கள் பள்ளி டோமாய்க்கான பாடல் இங்கே. அவர் 5 இணைக்கோடுகளை கரும்பலகையில் வரைந்து சில ஸ்வரங்களுக்கான குறிப்பை அதில் கீழே கண்டவாறு எழுதினார். பிறகு தனது கைகளை இசை நடத்துனரை போல உயர்த்தி, இனிமேல் நாம் எல்லோரும் மொத்தமாய் முயற்சி செய்து இதை பாடுவோம் என்றார். தலைமை ஆசிரியர் நேரத்தை கணித்து கையை ஆட்டி பாட ஆரம்பிக்கும் போது பள்ளியின் 50 பேர்களும் அதில் சேர்ந்து கொண்டார்கள். டோமோயி டோமோயி டோமோயி. கன நேர இடைவேளைக்கு பின்னர், இல்லாமா என டோட்டாசான் கேட்டார். ஆமா, அவ்வளவுதான், தலைமை ஆசிரியர் பெருமையாய் சொன்னார். ஏதாவது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தினாதான் அழகா இருக்கும். டோட்டாச்சான் மிகவும் ஏமாந்து போன குரலில் சொன்னார். அதாவது சென்சோடு குளத்துல தண்ணி ஆழமில்லாம இருந்தாலும் அப்படி மாதிரி. உனக்கு இது பிடிக்கலையா? பீரிட்டு கொண்ட தலைமை ஆசிரியர் வினவினாலும் சிரித்துக் கொண்டிருந்தார். அது யாருக்குமே பிடிக்கவில்லை. அது மிகவும் எளிமையாக இருந்தது. மற்ற எதையும் விட அவ்வளவு எளிமையாக இருந்ததால் அதில் பாடல் மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரிதான் தோன்றியது. தலைமை ஆசிரியர் கோபமாக இல்லாவிட்டாலும் வருத்தப்படுபவர் போல் தோன்றினார். கரும்பலகையில் எழுதியதை அழிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார். தோட்டாச்சான் அந்த பாடல் கர்ண கடூரமாய் இருந்தாலும் அதில் எதையாவது இன்னும் கொஞ்சம் மனதை சேர்த்தால் மனதை கவர வல்லதாய் இருந்திருக்க முடியும் என உணர்ந்தாள். உண்மை அதனில் பள்ளி குழந்தைகள் மேலும் பள்ளி மேலும் தலைமை ஆசிரியர் அன்பை எதனாலும் வெளிப்படுத்த முடியாது என்பதுதான். ஆனால் குழந்தைகள் அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு வளரவில்லை. சீக்கிரமே தங்களுக்கு ஒரு பள்ளி பாட்டு வேண்டும் என்பதையே அவர்கள் மறந்து விட்டார்கள். தலைமை ஆசிரியரும் அடிப்படையில் அப்படி ஒன்று தேவை என்று கருதாமல் இருந்திருக்கலாம். அதனால் அந்த ஸ்ருதி கரும்பலகையில் அளிக்கப்பட்டவுடனே அந்த விஷயம் முடிந்து விட்டது. டோமாயி காகும் பள்ளி பாடலை எப்போதுமே பெற்றிருக்கவில்லை.